ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபமே ஜெயம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் தொடர்ந்து ஜெபித்து வருகிற வண்ணமாக இந்த நாளிலும் ஒரு சில குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் எதற்காக ஜெபிக்க போகிறோம் என்றால் 10th 11th ரிசல்ட் வர இருக்கிற நாம் அதற்காக ஜெபிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாளில் ஆண்டு வந்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குதிரை எத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, ஒரு வருட காலங்கள் பிள்ளைங்கள் படித்து தங்களுடைய ஆண்டவரே சப்பா எக்ஸாம் எழுதியிருக்காங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. அவங்க ஆயத்தமாய் ஆண்டவர் அவங்க எழுதியிருக்காங்கப்பா. ஜெயம் வர்றது உங்களுடைய கருத்துல இருந்து தகப்பனே. பேப்பர் வேல்யூஷன்லாம் முடிஞ்சு அப்பா பிள்ளைங்க ரிசல்ட்டுக்காக இன்னும் வருமோ என்று ஆண்டவரேசப்பா ஏக்கத்தோட பார்த்துருப்பாங்கப்பா. ஆண்டவரேசப்பா ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஒவ்வொரு மாதிரி மார்க் எதிர்பார்த்துருப்பாங்க தகப்பனே. எங்க பிள்ளைங்களுக்கு வரப்போகிற ரிசல்ட்டுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே. நீங்க கொடுக்க இருக்கிற நல்ல ரிசல்ட்டுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே. எங்க ஆண்டவரேப்பா எங்க பிள்ளைங்க மார்க் குறையுதுன்னு சொல்லிட்டு குறைஞ்சதுனாலயோ ஃபெயில் ஆகி இருக்கிறனாலயோ எந்த பிள்ளைங்களும் மனவேதனைக்கு ஆட்படுத்தப்படக்கூடாது தகப்பனே. என் தேவன் நீங்க வேலையை அடைப்பீராக தகப்பனே. இந்த தோல்வி தான் ஒரு நாள் வெற்றியை கொண்டு கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட பிள்ளைங்க தொடர்ந்து ஓடணுமே தவிர சோர்ந்து போய் துவண்டு போய் அப்பா என்னால முடியாது, இதுக்கு மேல என்னால முடியாது, நான் தோத்து போயிட்டேன்னு எந்த பிள்ளைங்களும் கவலையோடைய கண்ணீரோடைய இருந்து விடக்கூடாதுப்பா. பிள்ளைங்க எதிர்பார்க்கறதுக்கு மேலான மார்க் நீங்க கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா முக்கியமாக ஆண்டவரேசப்பா எங்க பிள்ளைங்க ஒவ்வொருவரும் அப்பா எக்ஸாம் எழுதிருக்கிற ஒவ்வொரு எத்தனையோ பிள்ளைங்க எழுதியிருக்காங்கப்பா. நல்ல ஒரு ரிசல்ட் அவங்க காணணும்ப்பா. இன்டர்நெட்ல எந்த வித ஆண்டவரை குளறுபடிகளும் எங்க பிள்ளைங்களுக்கு இருந்து விடக்கூடாதுப்பா. பிள்ளைகளை சோர்வுக்குள்ள தள்ளக்கூடிய எந்த சூழ்நிலை இருந்திருக்க கூடாதுப்பா. ஒருவேளை மார்க் குறைந்தா கூட அப்பா ஆண்டவரேசப்பா பெற்றோரோ ஆண்டவரை சுற்றத்தாரோ யாரோ பிள்ளைங்களை ஆண்டவர் மன வேதனை படும்படியாக எதுவும் பேசிவிடாதபடி தகப்பனே நீங்க பாதுகாத்து கொள்ள வேணுமாக சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த 10th ஆண்டவரை 11th முக்கியமா 10th எக்ஸாம் எழுதி ஆண்டவரேசப்பா ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் உங்க கருத்துல நாங்கள் தருகிறோம்ப்பா. நான் என்ன குரூப் எடுக்க என்ன பண்ண என்னன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு ஆண்டவரேசப்பா கொஸ்டின் மார்க்கோட இருப்பாங்க. தன்னுடைய மார்க்னால ஆண்டவரேசப்பா எனக்கு ஃபர்ஸ்ட் குரூப் கிடைக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சுன்னு யாரும் சோர்ந்து போயிடக்கூடாதுப்பா. அவர்களுக்கு என்னென்ன ஆண்டவரேசப்பா ஆண்டவர் இலக்கு வைத்திருக்கீங்களோ அதை நோக்கி அவர்கள் ஓடக்கூடிய பலன் அவர்கள் கட்டளையிட வேணுமாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. எந்த பிள்ளைங்களும் தகப்பனே ஐயோ நான் எதிர்பார்த்த குரூப் கிடைக்கல, நான் எதிர்பார்த்த மார்க் எனக்கு கிடைக்கல, எனக்கு எதுவுமே நான் நினைச்ச மாதிரி நடக்கலன்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிடக்கூடாதுப்பா. நீங்க ஒரு விஷயத்த நீங்க ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கீங்க, அதை நோக்கிதான் நாங்க ஓடுகிறோம்ங்கிற ஒரு நம்பிக்கையோட எங்க பிள்ளைங்க ஒவ்வொருவரும் ஓடுறதுக்குள்ள கிருபையை பாராட்டுங்க தகப்பனே. பிள்ளைங்க குரூப்ஸ் என்ன எடுக்கன்னு தெரியாம திணறாதபடி அப்பா ஏற்ற ஞானத்தை நீங்க கொடுத்தப்பா. இதுவே வழி இதுல நடவுங்கள் என்று சொல்லி பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீங்க கைப்பிடித்து நடத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்னும் ஆண்டவரேசப்பா 11th ஆண்டவரப்பா 10th ஆண்டவரேப்பா சில பிள்ளைங்க ஃபீஸ் கட்ட முடியாம ஆண்டவரே சூழ்நிலை அவங்க குடும்பங்கள் இருக்கு தகப்பனே. எங்கள் பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளும் அப்பா என் தேவன் நீங்க சந்திப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர் நீர் அப்பா. தேவையாக உண்மையை நாங்கள் பின்பற்றுவோம் அப்பா. எங்க பிள்ளைங்க ஒவ்வொருவரும் பின்பற்றி ஆண்டவரே உறுதியாய் படுத்தி கொண்டு ஆண்டவரேசப்பா அவர்கள் தேவைகள் எல்லாருக்கும் நீங்க ஆண்டவரேசப்பா பதில் கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறேசப்பா. ஆண்டவரே அப்பா பிள்ளைங்க ஒவ்வொருவரும் அப்பா நீங்க கொடுத்திருக்க நல்ல மதிப்பெண்காக உண்மை நன்றி செலுத்தும்படியா கிருபை பாராட்டுங்க அப்பா. யாரும் சோர்ந்து போகாதபடி தகப்பனே. நீங்க அப்பா ஸ்தோத்திரம். உண்மை நம்பினவர்களுக்கு என்றுமே விடுதலை தான் தகப்பனே. ஆண்டவர் உண்மை நம்பி வந்த யாரையும் நீங்க கைவிடுகிறது இல்ல ராஜா. தேவன் நீங்க ஒரு பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக நன்றி. பயத்தோடும் கலக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பயத்தை மாற்றி போடுங்கப்பா. ஆண்டவரேசப்பா நீர் ஆண்டவரப்பா நீர் அவர்களோடு இருக்கும் பொழுது பயமோ கலக்கமோ எதுவும் அவர்களை நெருங்குவதில்லை ராஜா. நமக்கு நன்றி செலுத்திடும். நீ கொடுக்கப்படுற நல்ல மதிப்பெண்களுக்காக நன்றி. நீங்க நான் கொடுக்கப்படுற நல்ல குரூப்ஸ்க்காக நன்றி தகப்பனே. பிள்ளைங்க எதிர்பார்த்ததுக்கு மேலாக நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு முடிவை உங்களுக்கு தருவேன்னு சொன்ன வசனத்தின் தகப்பனே. அவங்க எதிர்பார்த்ததுக்கு அதிகமா செய்கிற தேவன் தகப்பனே. இங்க கொடுக்க போவதற்காக நன்றி. எங்கள் பிள்ளைகள் உண்மை துதிக்க போவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்திக்கலாம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உங்களுடைய இரத்த கோட்டைகளை நீங்க பொருந்து பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.